நாம் இன்னைக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்தை நாம் எடுத்துப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், நாம் வாசித்த 2 வசனங்களிலேயும் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. புதிதும் ஜீவனுமான மார்க்கம் இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் உண்டு பண்ணினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாருமே அந்த மார்க்கத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. புது உடன்படிக்கையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது. புது உடன்படிக்கையில் தான் இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். பழைய உடன்படிக்கையிலே இந்த மார்க்கம் உண்டு பண்ணப்படலை. பழைய உடன்படிக்கையிலே இருந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பது கூடாததாக இருந்தது. காரணம், தேவன் மாம்சத்திலே வெளிப்படவில்லை. பழைய உடன்படிக்கையிலே தேவன் மாம்சத்திலே வெளிப்படவில்லை. புது உடன்படிக்கையில தான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த மார்க்கம், புதிதும் ஜீவனுமான மார்க்கம், பழைய உடன்படிக்கையில இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. புது உடன்படிக்கையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குத்தான் இந்த மார்க்கம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று சொல்லும் பொழுது, இந்த மார்க்கத்தில் பிரவேசித்த முதல் நபர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தில் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நமக்கு முன்னோடி இயேசு கிறிஸ்து. இதே எபிரேயர் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு முன்னோடியானவர் ஆகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். மாம்சமாகிய திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்பதை பற்றி தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள் முதலாவது பிரவேசித்தவர் இயேசு கிறிஸ்து. மாம்சமாகிய திரையின் வழியாய் என்று சொல்லும் பொழுது, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட வேண்டியது இருந்தது. மாம்சம் என்று சொன்னால் சுயத்துக்கு மறிக்க வேண்டியது இருந்தது. சுயம் சிதைக்கப்பட்டு சின்னாபன்னமாக்கப்பட்டு பூஜ்யமாக்கப்பட வேண்டியது இருந்தது. ஆகவேதான் இயேசு பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் விரும்பி ஏற்றுக்கொண்டார். மாம்சத்திலே பாடுபட்டார். எதற்காக? சுயத்திற்கு மரிப்பதை இயேசுவானவர் தெரிந்து கொண்டார். சுயத்திற்கு மரித்தபடியினால்தான் தேவனையே சார்ந்து கொள்ள முடிந்தது. தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே பூரணமாய் கீழ்ப்படிந்தார். தன்னுடைய சொந்த
சித்தத்தை செய்யாதவராய் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை பூரணமாக செய்தார். சுயமாக ஒன்றையும் அவர் செய்யாதவராக இருந்தார். காரணம், அவர் சுயத்துக்கு மரித்தவராக இருந்தார். ஆகவேதான் அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார். அவருக்கு தீமை செய்தவர்களுக்கு பதில் அவர் தீமை செய்யாதவராக இருந்தார். அவரை எதிர்த்தவர்களை அவர் திரும்ப எதிர்க்காதவராக இருந்தார். பதிலுக்கு பதில் செய்யாதவராக இருந்தார். எப்படி இயேசுவானவர் இப்படி வாழ்ந்திட முடிந்தது? சுயத்துக்கு அவர் மரித்தபடியினாலே, தேவனையே சார்ந்து கொண்டபடியினாலே அவர் தேவனுக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்தார். பாவம் செய்யாதவராக வாழ்ந்தார். எதிர்த்தவர்களை எதிர்க்காதவராக வாழ்ந்தார். பதிலுக்கு பதில் செய்யாதவராக வாழ்ந்தார். தீமைக்கு தீமை செய்யாதவராக வாழ்ந்தார். மன்னித்தார், நேசித்தார். சுயமாக ஒன்றையும் அவர் செய்யாதவராக இருந்தார். சுய கணத்தை விரும்பாதவராக இருந்தார். மனுஷரிடத்திலிருந்து வருகிற மகிமையையும் கணத்தையும் புகழ்ச்சியையும் துளி அளவு கூட அவர் விரும்பாதவராக இருந்தார். அவர் செய்த அனைத்தும் எவ்விதமான சுய ஆதாயம், சுய நோக்கம் இல்லாமல் தேவனையே சார்ந்து கொண்டு தேவனுடைய மகிமைக்காக ஒன்றையே அவர் லக்காய் வைத்து அவர் செய்தார். மாம்சமாகிய திரையின் வழியே புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள் பிரவேசித்த முதல் நபர் நம்முடைய முன்னோடி இயேசு கிறிஸ்து. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாம் ஒவ்வொருவரும் இதே மார்க்கத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் எவ்வழியை தெரிந்து கொண்டாரோ அதே வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் சுயத்துக்கு மரிப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் விருப்பத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மாம்சம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட வேண்டும். நாம் சுயத்துக்கு பூஜ்யமாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒருபோதும் பாவத்தின் மேல் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்திட முடியாது. முழுமையாய் தேவனை நம்மால் சார்ந்து கொள்ள முடியாது. தேவனுடைய மகிமை ஒன்றையே நாம் லக்காய் வைத்து எதையும் நாம் செய்திட மாட்டோம். நாம் சுயமாக எதையும் செய்யக்கூடாது என்று சொன்னால், சுயகணத்தை தேடக்கூடாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், மனுஷரால் வருகிற மகிமை, கனம், புகழ்ச்சி இவைகளையெல்லாம் நாம் விரும்பாதவர்களாக நாம் இருந்தால், தேவனையே மகிமைப்படுத்த வேண்டுமானால், தேவன் மாத்திரமே நம்முடைய லக்காக இருக்க வேண்டுமானால், சுயத்திற்கு மரிக்கும் வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுயத்திற்கு மரிக்காத யாரும் இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாது. இயேசுவானவர் எந்த வழியிலே அவர் இந்த மார்க்கத்துக்குள் பிரவேசித்தாரோ அதே வழியில தான் நாமும் இந்த மார்க்கத்துக்குள் பிரவேசிக்க முடியும். குருவானவர் எவ்விதமான வழியிலே நடந்து போனாரோ அதே வழியிலே சீடர்களாகிய நாமும் அவரை பின்பற்ற வேண்டும். இயேசு சென்ற அந்த பாதையை நாம் விட்டு நாம் தவறு விடுவோமானால் நாம் இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அறிந்து கொள்ளவில்லை. நாம் இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் பிரவேசிக்கவில்லை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். புது உடன்படிக்கையில் நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்களுக்கு சொல்லப்பட்டது. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
இயேசுவானவர் எப்படி தன்னுடைய மாம்சத்திலே பாடுபட்டு என்று சொன்னால் சுயத்திற்கு மரித்தவராக எப்படி நமக்கு முன்பதாக அவர் நடந்து சென்றாரோ அதே பாதையிலே அதே மாதிரியிலே நாம் நடக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. 23வது வசனம், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இந்த மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டுமானால் நாம் சுயத்திற்கு மரிப்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் சகோதரா. நம்மை குறித்து பெருமையாக பேசுவது, நம்மை உயர்த்தி காண்பிப்பது, நம்மை ஒரு பொருட்டாக எண்ணுவது, நம்மால் ஒன்றை செய்ய முடியும் என்று சொல்லி எண்ணுவது, நாம் பூஜ்யமாக்கப்படணும் சகோதரா. நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படணும். நம்முடைய மாம்சம் சிதைத்து சின்னாபனமாக்கப்பட்டு பூஜ்யமாக்கப்படணும். தேவனையே சார்ந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய உணர்வுகளை நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது, நம்முடைய எண்ணங்களை நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. தேவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த வார்த்தையிலேயே நம்முடைய விசுவாசத்தை நாம் வைத்திருக்க வேண்டும். இயேசு இப்படிதான் நமக்கு முன்பதாக மாதிரியை பின் வைத்துட்டு போயிருக்கிறார். இதே 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் 1 வசனம் 2வது வசனம், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்திலே பாடுபட்டார் என்று சொல்லும் பொழுது ஏதோ மாம்சத்திலே ஒரு வியாதி உள்ளவராக இருந்தார் என்பதல்ல. மாம்சத்திலே பாடுபட்டார் என்று சொன்னால் சுயத்துக்கு அவர் மரித்தவராக வாழ்ந்தார். சுயமாக ஒன்றையும் செய்யாததை தெரிந்து கொண்டார். சுய சித்தத்துக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை தெரிந்து கொண்டார். சுயத்துக்கு மரிக்கிறது. மாம்சத்திலே பாடுபட்டார் என்று சொன்னால் சுயத்திற்கு மரிப்பது. இதே சிந்தையை தான் அவரை பின்பற்றுகிற நாமும் கொண்டிருக்க வேண்டும். அவரை போலவே சுயத்துக்கு மரிக்கிற அந்த சிந்தையை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் நாள் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பதற்கான ரகசியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுயத்திற்கு மரித்தல். ஏன் நாம் கோபப்படுறோம்? சுயத்திற்கு மரிக்கவில்லை. ஏன் நாம் இச்சிக்கிறோம்? சுயத்திற்கு மரிக்கவில்லை. ஏன் கனத்தை தேடுகிறோம்? சுயத்திற்கு மரிக்கவில்லை. ஏன் ஜனங்களிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து நாம் ஒன்றை செய்கிறவர்களாக இருக்கிறோம்? சுயத்திற்கு மரிக்கவில்லை. நமக்கு தீங்கு செய்தவர்களை ஏன் நம்மால் மன்னிக்க முடியவில்லை? நமக்கு தீங்கு செய்தவர்களை ஏன் நேசிக்க முடியல? ஏன் பதிலுக்கு பதில் செய்கிறோம்? ஏன் தீமைக்கு தீமை செய்கிறோம்? சுயத்திற்கு நாம் மரிக்காமல் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிற வாழ்க்கையை நாம் ஒருபோதும் வாழ முடியாது. இயேசு சுயத்திற்கு மரித்தபடியினாலே பாவம் செய்யவில்லை. அதேதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிந்தையிலேயும் சுயத்திற்கு மரிக்கும்படியாய் நாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உடையவர்களாக இருந்தால் பாவத்தை விட்டு நாம் என்ன பண்ணுவோம்? ஓய்ந்திருப்போம். பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. நாம் ஜெபிப்பதனாலே நாம் பாவத்தை விட்டு ஓய்ந்து விட மாட்டோம். சுயத்திற்கு மரிப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மாம்சத்திற்கு பாடுகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மாம்சம் சிதைக்கப்படணும், ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படணும், பூஜ்யமாக்கப்படணும். அப்பொழுது குருவானவர்
சென்ற அதே பாதையிலே நாமும் என்ன பண்ண முடியும்? செல்ல முடியும். இன்றைக்கு தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை குறித்து பெரும்பாலான கிறிஸ்தவர்களால் அறிந்து கொள்ள முடியல. காரணம், மாம்சத்தை குறித்து அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒருவன் மாம்சத்தை குறித்து அறியாதிருந்தால் ஒருபோதும் ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திட முடியாது. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பெரும்பாலானவர்கள் தேவன் எதற்காக மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி போயிருக்கிறார். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் பிரவேசித்த முதல் நபர் நம்முடைய முன்னோடி. அவரையே நாம் பின்பற்ற வேண்டும். பாவம் செய்யாத வாழ்க்கையை நமக்கு மாதிரியாக வைத்து விட்டு போயிருக்கிறார். எப்படி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்? சுயத்திற்கு மரிப்பதை அவர் தெரிந்து கொண்டார். மாம்சத்தில் பாடுபடுவதை அவர் தெரிந்து கொண்டார். நிந்தைகளையும் அவமானங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் விரும்பி ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் அவரால் தேவனையே சார்ந்து கொள்ள முடிந்தது. தேவனுடைய சித்தத்தையே பூரணமாக செய்திட முடிந்தது. சுயமாக ஒன்றையும் செய்யாதவராக இருந்தார். நாமும் இதே வழியிலே செல்ல வேண்டும் சகோதரா. இயேசுவை மாதிரியாக நாம் பின்பற்ற வேண்டும். புது உடன்படிக்கையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் நமக்கு முன்னோடி இயேசு கிறிஸ்து. புதிதும் ஜீவனுமான மார்க்கம் இது. இந்த மார்க்கத்துக்கு முன்னோடி இயேசுவானவர். இந்த மார்க்கம் மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டது நிமித்தமாக இந்த மார்க்கத்துக்குள்ளாக அவர் பிரவேசித்திருக்கிறார். மாம்சத்தை குறித்து அறியாத கிறிஸ்தவர்கள் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு விட்டார் என்று சொல்லி அவர் பிறந்ததை பண்டிகையாக்கி பண்டிகை கிறிஸ்தவர்களாக, மத ரீதியான கிறிஸ்தவர்களாக, மாம்சீக கிறிஸ்தவர்களாக பெருகி கொண்டு வருகிறார்கள். அவர் பிறந்தது அவருடைய பிறப்பை பண்டிகையாக கொண்டாடுவதற்காக அல்ல, அவருடைய மாதிரியை பின்பற்றுவதற்காக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவரை பின்பற்றி பரிசுத்தமாய் வாழும்படியான வாழ்க்கைக்கு தன்னுடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டு இந்த மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த மார்க்கத்துக்குள் முதலாவது அவரே பிரவேசித்திருக்கிறார். நம்முடைய முன்னோடி இயேசு, நமக்கு மாதிரி இயேசு. இயேசுவின் மாதிரியை பின்பற்றாமல் இயேசுவின் பிறப்பை பண்டிகையாக்கி கொண்டாடி கொண்டிருப்பது கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படவில்லை. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டால் நாம் இயேசுவை மாதிரியாக பின்பற்றுவோம். சுயத்திற்கு மரிப்பதை தெரிந்து கொள்ளாத யாரும் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட மாட்டோம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவது என்று சொன்னால் இன்றைக்கு அநேகர் சத்தம் போடுவதும் கைத்தட்டுவதும் வெளிப்பிரகாரமான அடையாளங்களையும் காண்பிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டுமானால் சுயத்திற்கு மரிப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுயத்திற்கு மரிப்பதை நாம் தெரிந்து கொள்வோமானால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வோம். நாம் மாம்சீக கிறிஸ்தவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டோம். நாம் பண்டிகை கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க மாட்டோம். நாம் மத ரீதியான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க மாட்டோம். நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக வாழும்படி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.